Hello friends, welcome back to my channel Legal Knowledge. இன்னைக்கு இந்த வீடியோல லைஃப் இன்சூரன்ஸ் டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் அதோட பிரின்சிபல்ஸ் பத்தி ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்த்தாச்சு. சோ இந்த வீடியோல நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்சூரன்ஸ் அப்படினா என்னன்றத பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சோ இன்சூரன்ஸ் அப்படினா என்னன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பாலிசி ஹோல்டருக்கும் இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த பாலிசி ஹோல்டர் அவர் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட பொருளோ இல்லை ஏதோ ஒரு லேண்டாக இருக்கட்டும், இல்லை பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்களோட கம்பெனி வெஹிக்கல் மோட்டார் வெஹிக்கல் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் இன்சூரன்ஸ் போடும்போது அந்த இதுக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலோ இல்லை அதில் ஏதாவது லாஸ் ஏற்பட்டாலோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பாலிசி ஹோல்டர் கட்டிட்டு அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வச்சு அந்த நேரத்தில் அதை திருப்பி கொடுத்து அந்த லாஸ் சரி செய்கிறது தான் இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டோட வேலை. ஸோ இதுதான் இன்சூரன்ஸ் அப்படின்னான்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த லேண்டு பில்டிங் அதெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறாங்களே அந்த மாதிரி இன்சூரன்ஸை தன்னோட லைஃப்லேயே போட்டுக்கிறது தான் லைஃப் இன்சூரன்ஸாக. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் ஹெட்டோட இன்கம் வச்சு தான் மொத்த ஃபேமிலியுமே டிபெண்ட் ஆகியிருக்கும். இப்போ அப்பா இருக்காருன்னா அப்பாவோட இன்கம் வச்சு தான் அவரோட இன்கம் சோர்ஸ் வச்சு தான் மொத்த ஃபேமிலியுமே டிபெண்ட் ஆகிருக்கும். அவர் தவிர வேறு ஒரு இன்கம் சோர்ஸ் அந்த ஃபேமிலிக்கு இருக்காது. ஸோ இந்த பட்சத்தில் சப்போஸ் அந்த அப்பா அந்த ஃபேமிலியோட ஹெட் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலிக்கு அடுத்து வரும் இன்கம் சோர்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்கம் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு என்டர் ஆகுது. அதாவது இப்போ அதே அந்த ஃபேமிலி ஹெட் அந்த ஃபாதர் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த பர்சன் இறந்ததுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அந்த ஃபேமிலிக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ அந்த பல்க் அமௌண்ட்டை வச்சு அவங்க அடுத்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவோ இல்லை ஏதாவது வேலைக்கு தேடவோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த லம்ப் அமௌண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சோர்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் லைஃப் இன்சூரன்ஸோட மெயின் மோட்டிவ். அடுத்து லைஃப் இன்சூரன்ஸில் இருக்க டைப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓல்ட் லைஃப் பாலிசி. இந்த ஓல்ட் லைஃப் பாலிசி அப்படின்னா என்னென்னா இதில் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க லைஃப் டேர்ம் இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வருவாங்க. ஒன்ஸ் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் அந்த பல்க் அமௌண்ட் அந்த பர்சனோட ஃபேமிலிக்கு போய் சேரும். இதுதான் ஓல்ட் லைஃப் பாலிசி. இந்த ஓல்ட் லைஃப் பாலிசியுமே 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா ஆர்டினரி ஓல்ட் லைஃப் பாலிசி, இதாவது ப்ரீமியம் அமௌண்ட் ஓல்ட் லைஃப்மே கட்டிட்டு வரோம். இதுதான் ஆர்டினரி ப்ரீமியம் பாலிசி. அண்ட் ரெண்டாவது லிமிட்டட் பேமெண்ட் ஓல்ட் லைஃப் பாலிசி. இது லிமிட்டட் பேமெண்ட் ஓல்ட் லைஃப் பாலிசி அப்படின்னா என்னென்னா இதில் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் வரைக்கும் தான் கட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எப்போ வரும், அந்த பர்சன் இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும். இதுதான் லிமிட்டட் பேமெண்ட் ஓல்ட் லைஃப் பாலிசி. அடுத்து சிங்கிள் ப்ரீமியம் ஓல்ட் லைஃப் பாலிசி. இது என்னென்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு ஒரே பல்காக ஒரே லம்ப் அமௌண்ட்டாக ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப்டர் அந்த டெத் ஆஃப் த பர்சன் அந்த ஃபேமிலிக்கு போயிட்டு அந்த ப்ரீமியம் அமௌண்ட் சேரும். இதுதான் ஓல்ட் லைஃப் பாலிசி. அண்ட் ரெண்டாவது டைப் என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா என்னென்னா இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவர் மெடிக்கல் செக்கப் எடுக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறது தெரிஞ்சு அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு அவருக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு போடுறாரு. இந்த 10 வருஷத்துக்கு அது ஒரு 10 வருஷம் அந்த பர்சன் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை கட்டிகிட்டே வராரு. அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ப்ரீமியம் கட்டிக்கிட்டே வராரு. அண்ட் தென் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்லி ஃபார் அந்த 10 இயர்ஸ்க்கு மட்டும்தான். ஆனால் இந்த பர்சன் அந்த குறிப்பிட்ட அந்த 10 இயர்ஸில் இறக்காமல் 11 இயர்ஸ் வாழ்ந்துடுறாரு. அப்போ இந்த ப்ரீமியம் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சுப்பாங்க. அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அந்த பர்சனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் என்னென்னா இந்த டேர்ம் அந்த 10 இயர்ஸ் டேர்ம் போட்டிருக்காங்க. அந்த 10 இயர்ஸ் டேர்முக்குள்ளே அந்த பர்சன் இறந்தால் மட்டும்தான் அந்த ப்ரீமியம் அந்த கட்டின ப்ரீமியம் அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேரும். அப்படி அவங்க அந்த டேர்முக்குள்ளே அவங்க இறக்கலை அப்படின்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சுப்பாங்க. இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி.
வந்து endowment பாலிசியும் வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி தான். பட் இதில் வந்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து அந்த டேர்ம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து endowment பாலிசி. அண்ட் ஃபோர்த் வந்து சில்ட்ரன்ஸ் பாலிசி. இந்த சில்ட்ரன்ஸ் பாலிசியில் என்னென்னா, அதாவது இந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த அவங்களோட குழந்தைக்காக போடுறாங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் வந்து எய்தர் அவங்களோட சொந்த நேம்லேயே போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க குழந்தைங்களோட பேரில் வந்து அந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, அவங்களோட எஜுகேஷன் டைமுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற நேரத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இதுதான் வந்து சில்ட்ரன்ஸ் பாலிசி. அண்ட் 5வது டைப் வந்து மணி பேக் பாலிசி. இந்த மணி பேக் பாலிசியும் கிட்டத்தட்ட எண்டோமெண்ட்டாக அந்த டேர்ம் லைஃப் பாலிசி மாதிரி தான். இதில் பட் வந்து என்னென்னா, மணி வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் அப்பப்போ வந்து கொடுத்துட்டே வருவாங்க, ரிட்டர்ன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அந்த ப்ரீமியம் அமௌண்ட் மொத்த அமௌண்ட்டும் வந்து 1 lakh rupees அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேர்ம் வந்து எவ்வளோனா 20 இயர்ஸ்க்கு இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 20,000 வந்து அந்த பர்சனுக்கு வந்து பாலிசி ஹோல்டருக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வந்து அந்த திருப்பி இன்னொரு 20,000 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் 15 இயர்ஸ்க்கு திருப்பி 20,000 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டாக வந்து 40,000 ரிமைனிங் இருக்கும்ல, அந்த லாஸ்ட் பீரியடில் வந்து அது வரைக்கும் அந்த பர்சன் உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த மொத்த 40,000 ரிமைனிங் அந்த 40,000 இருக்கிறதையும் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மணி பேக் பாலிசி. அப்பப்போ வந்து அந்த மணி வந்து ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இது மணி பேக் பாலிசி அப்படின்றாங்க. அந்த 6வது டைப் என்னென்னா annuities அண்ட் பென்ஷன்ஸ். இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு சில சிச்சுவேஷனுக்கு அப்புறம், அதாவது ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால் ஏர்ன் பண்ண வேண்டிய அந்த டைமில் வந்து இந்த இன்சூரன்ஸ் அந்த annuities அண்ட் பென்ஷன் இந்த மாதிரி இது வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட வேலை செய்ய முடியாத அந்த நேரத்தில் வந்து இது வந்து மந்த்லி வைஸோ இல்லை இயர்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ இல்லை ஹாஃப் இயர்லியோ வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி சேலரி மாதிரி வந்து அந்த பர்சனுக்கு அந்த பாலிசி ஹோல்டருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து annuities அண்ட் பென்ஷன். அதாவது பென்ஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த டேர்ம் கொடுக்குறதுனால தான் இது annuities அண்ட் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட். இது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் தான் வந்து லானால் என்ஃபோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கான்ட்ராக்டாக மாறும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து போட்டு இருக்கணும். அதாவது இந்த பாலிசி ஹோல்டருக்கும் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிக்கும் நடுவில் வந்து கான்ட்ராக்ட் மேக் பண்ணிருக்கணும். அது எப்படி மேக் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த பர்சனுக்கு ப்ரொபோசல் மேக் பண்ணி அண்ட் அந்த பர்சன் அதை அக்செப்ட் பண்ணி அது ப்ராமிஸ் ஆகி அப்படி தான் வந்து ஒரு கான்ட்ராக்டை மேக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு. அண்டு 2வது என்னென்னா காம்பிடென்சி ஆஃப் த பார்ட்டிஸ். அதாவது அந்த பார்ட்டிஸ் வந்து சவுண்டட் மைண்டாக இருக்கணும், அதாவது அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது. அண்ட் வந்து 18 இயர்ஸ்க்கு அபவ் இருக்க பர்சனாக வந்து அந்த பர்சன் வந்து அந்த பாலிசி ஹோல்டர் வந்து இருக்கணும். இதான் வந்து காம்பிடென்சி ஆஃப் பார்ட்டிஸ். அண்ட் அடுத்து வந்து ஃப்ரீ கன்சென்ட். அந்த பர்சன் வந்து இந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகிற போது எந்த ஒரு ஃபோர்ஸபிலிட்டி, அதாவது அவங்கள கட்டாயப்படுத்தி வந்து இந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்கும். அவங்க சொந்த விருப்பத்தோடு தான் வந்து இந்த கான்ட்ராக்டில் அந்த பர்சன் வந்து என்டர் ஆகியிருக்கணும். அதான் வந்து ஃப்ரீ கன்சென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்சிடரேஷன் இருக்கணும். கான்ட்ராக்டில் வந்து அதே கன்சிடரேஷன் தான், அந்த கொடுத்தல் வாங்கல் இருக்கணும்வாங்களா, அது வந்து இந்த இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கன்சிடரேஷன். அண்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட். அந்த கான்ட்ராக்ட் போடுறது வந்து ஒரு லாஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும், அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம லைஃப் மேலே தான் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து லாஃபுல் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். அண்ட் அடுத்த எசென்ஷியல் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் பார்த்துருந்தோம். அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னா வந்து 2 சைடில் இருந்தும் அந்த பார்ட்டிஸ் வந்து, அதாவது இன்சூரன்ஸ் அந்த பாலிசி ஹோல்டராக இருக்கட்டும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், 2 சைடுமே வந்து இந்த அவங்களோட ட்ரூத்தை வந்து அவங்க மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த பாலிசி ஹோல்டர் வந்து அவங்க சைடில் இருக்க அவங்க லைஃப்பை பற்றி அவங்களுக்கு என்னென்ன சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட அவங்க வந்து சொல்லியிருக்கணும். அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து அந்த கான்ட்ராக்டை பற்றி எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு பொருள் மேலே இன்சூரன்ஸ் போடுறோன்னா அதுக்கு மேலே அது லாஸ் ஆனால் நம்மளுக்கு லாஸ் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதையும் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு வீடியோவில். ஸோ இதுதான் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம லைஃப் மேலே இன்சூரன்ஸ் போடுறோம். ஸோ இந்த லைஃப் வந்து லாஸ் ஆச்சுன்னா வந்து அதனால வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து லாஸ் ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்.
நெக்ஸ்ட் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் அந்த பாலிசி ஹோல்டருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் அசைன்மெண்ட். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தானே, இந்த வந்து மொத்தமாக வந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ரைட் வந்து இந்த பாலிசி ஹோல்டருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் அசைன்மெண்ட். அதாவது ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷனை வந்து அந்த பர்சன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா, அந்த கண்டிஷனை வந்து முடிச்சுட்டாங்கன்னா வந்து அந்த பர்சனுக்கு இவரோட இன்சூரன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு இது பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து அப்சல்யூட் அசைன்மெண்ட். அதாவது மொத்தமாகவே வந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் கட்டுறதுக்கு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேரில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து மொத்தமாக வந்து அந்த பேங்க் மேலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் வந்து இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அந்த லோன் அடைக்கிறதுக்கு. இது வந்து ரைட் ஆஃப் அசைன்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட். அண்ட் ரெண்டாவது வந்து ரைட் ஆஃப் நாமினேஷன். அதாவது இந்த பாலிசி ஹோல்டருக்கு தான் வந்து இந்த ரைட் இருக்கு. அவருக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போய் சேரணும், அது வந்து யாருக்காக கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த பாலிசி ஹோல்டருக்கு தான் இந்த இருக்க ரைட்டு. இதை வந்து செக்ஷன் 39 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. enables aims either at the time of effecting the insurance or any time subsequent thereto nominate any person to receive the policy money in the event of his death. அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத பர்சனை வந்து நாமினேட் பண்ணுற ரைட்ஸ் வந்து இந்த பாலிசி ஹோல்டருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து லாஸ் ஆஃப் பாலிசிஸ். அதாவது இப்போ வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த பர்சன் வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி அது மாதிரி இருக்கும்ல, அந்த செகண்டரி டாக்குமெண்ட்டை வச்சு வந்து அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரைட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது அப்படின்றதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யார் என்டர் ஆக முடியாதுன்னா, ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷன் அண்ட் இல்னஸ் இருக்கிறவங்க வந்து இதில் என்டர் ஆக முடியாது. அதாவது வந்து ஒரு சில ஹெல்த் கண்டிஷன், ஒரு சில ஹெல்த் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்க வந்து இந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது. அப்படி அவங்க என்டர் ஆகணும்னா வந்து அந்த கான்ட்ராக்ட் அவங்க மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பற்றின அந்த ஹெல்த் இஷ்யூஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து மறைக்காமல் வந்து அந்த கான்ட்ராக்ட் போடுறவங்க கிட்ட வந்து சொல்லிடணும். அப்படி சொல்லாமல் அவங்க ஏதாவது மறைக்க பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவங்களால இந்த கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆக முடியாது. அண்ட் அடுத்து வந்து ஹசார்டஸ் ஆக்குபேஷன். அதாவது விபத்து ஏற்படக்கூடிய மாதிரியான தொழிலில் இருக்கவங்களாலையும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து என்டர் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் டிரைவர், அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அதாவது லேபர் ஒர்க்ஸாக இருக்கவங்க, டெய்லி லேபர்ஸாக இருப்பாங்கள்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அவங்களாலலாம் வந்து அவங்கள மாதிரியான ஆட்களெல்லாம் வந்து இந்த மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸை வந்து என்டர் ஆக முடியாது. பிகாஸ் வந்து அவங்க லைஃப் வந்து அவங்க ஒரு ஜாபே வந்து ஒரு ரிஸ்கியான ஜாபாக இருக்கிறதுனால வந்து அவங்களால இந்த லைஃப் இன்சூரன்ஸில் வந்து என்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹசார்டஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஆபத்து ஏற்படக்கூடிய இருக்க மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த பர்சன் வந்து ஈடுபடக்கூடிய நபராக வந்து இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக பஞ்சி ஜம்பிங் அது மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய பர்சனாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இன்கம் லிமிடேஷன். அவங்களுக்கு வந்து இன்கம் பற்றாக்குறை, அதாவது வருமானம் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பர்சன் வந்து அந்த ப்ரீமியம் கட்டுற அளவுக்கு வருமானம் இருக்கிறதா இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து லைஃப் இன்சூரன்ஸில் என்டர் ஆக முடியும். அண்ட் அடுத்து வந்து ப்ரீவியஸ் டிக்ளைன் ஆன் லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன். ஆல்ரெடி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு அதில் ஏதாவது டிக்ளைன் ஆகியிருந்தாலுமே வந்து அந்த பர்சனால் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் என்டர் ஆக முடியாது. இதுதான் வந்து 5 ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்போல்லாம் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த கட்டிட்டு வந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அந்த பர்சன் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி லேப்ஸ். அதாவது அவங்க வந்து அந்த பாலிசி ஹோல்டர் வந்து அவங்க ப்ரீமியம் டைமுக்கு வந்து கட்ட தவறிட்டு இருந்தால் வந்து அந்த பர்சனால் வந்து அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. அண்ட் சூசைட் லாஸ். அதாவது அவங்க சூசைட் ட்ரை பண்ணியிருந்தாங்களோ இல்லை சூசைட் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ இல்லை சூசைட்னால இறந்து போயிருந்தாங்களோ அதுவுமே அவங்களால அந்த பாலிசியை வந்து இது கிளைம் பண்ண முடியாது. அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். அதாவது இப்போ அவங்க அதாவது அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னு சொன்னால அந்த பாலிசி போடும் போது அவங்களோட ஹெல்த்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து சிகரெட் குடிக்கிறது இல்லை குடிக்கிற பழக்கம் அந்த மாதிரி இருந்தால் அதை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி சொல்லணும். சப்போஸ் அவங்க அதை போடாமல் அவங்க அந்த ரீசன்னால் அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க. இதுதான் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். அண்ட் 4வது வந்து பாலிசி எக்ஸிக்யூஷன். அதான் முன்னாடியே சொன்னல, ஹசார்டஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி. இப்போ ஏதாவது அந்த மாதிரி பஞ்சி ஜம்பிங் குதித்து அவங்க கீழே விழுந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா கூட அந்த பர்சனுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களால அந்த பாலிசி வந்து கிளைம் பண்ண முடியாது.
அண்ட் டெத் டியூரிங் கான்ஸ்டன்டபிலிட்டி பீரியட். அதாவது இப்போ கான்ஸ்டன்டபிலிட்டி பீரியட் அப்படின்னா என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து 2 இயர்ஸ் வந்து அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு அவங்க வாட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களால இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஆர் வந்து அவங்க ஏதாவது ஃபால்ஸாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களால அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்க முடியாது. அண்ட் 6வது வந்து நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடுறாரு, அவருக்கு வந்து கேன்சர் இருக்குது. பட் வந்து அவருக்கு அந்த கேன்சர் இருக்கிறத வந்து அவர் அந்த பாலிசி போடுற போது சொல்லாமல் அப்படியே இன்சூரன்ஸ் போட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, இந்த கேன்சர்னால இறந்து போயிட்டாருனாலுமே வந்து அவங்களால வந்து அந்த பாலிசி ப்ரீமியம் அமௌண்ட்டை அக்வயர் பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். ஏதாவது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி, இப்போ வந்து அந்த பர்சன் வந்து ஏதாவது இல்லீகலாக இல்லை கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு அதுலேருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த பர்சனாலுமே வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்க அந்த LIC, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது தான் வந்து இந்த இந்தியாவிலே இருக்க லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா வந்து இந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற பேரில் வந்து காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அண்ட் வந்து கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஃபண்டாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதும் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட வேலை. ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கோடு அவங்க பார்க்குறேன். தேங்க்யூ.